Welcome to Math with Einstein class. வணக்கம். இன்று நம்ம கூம்பை பற்றி இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கிறோம். கூம்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது எதிலிருந்து உருவாக்கப்படுகிறது என்றால் ஒரு செங்கோண முக்கோணத்தை வச்சுட்டு அதனுடைய அச்சில் அப்படி சுற்றும் பொழுது கூம்பு உருவாக்குறது. அதனால் அந்த செங்கோண முக்கோணம்னு சொன்னாவே பித்தகோரசனுடைய தேற்றம் நமக்கு ஞாபகம் படுத்திக் கொள்ள வேண்டும். கர்ணத்தின் மீது வரையப்படக்கூடிய சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர்னால இங்கே எல்லுனா ஏல் ஸ்கொயர். மற்ற இரண்டு பக்கங்களில் வரையப்படும் அந்த இரண்டு பக்கங்களில் வரையக்கூடிய சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதலுக்கு சமம். அப்போ ஹெச் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் பித்தகோரஸ் தேற்றம். ஸோ அதனால இதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது கூம்புக்கு பயன்படும் என்று சொல்கிறோம். இதில் புதுசாக ஆர் பார்த்தோம், ஹெச் பார்த்தோம். இப்போ புதுசாக ஒன்று வருது. என்ன வருது? எல்லுன்னு வருது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாய் உயரம் அல்லது ஸ்லாண்ட் ஹைட் என்று சொல்லுகிறோம். அடுத்தது இந்த வட்டக்கோண பகுதி ஒரு 8வது 7வது வகுப்பில் நம்ம படித்திருப்போம். வட்டக்கோண பகுதி என்பது என்ன? ஒரு வட்டத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ ஒரு அரை வட்டம் எடுத்திருக்கிறேன். அரை வட்டம்னால அது என்னது? வட்டத்தின் ஒரு பகுதி. நாம இது ஏன் சார் அப்படி அரை வட்டம் எடுத்திருக்கிறீங்க? அரை வட்டம் எடுத்தோம்னா நம்ம அதுல இருந்து நம்ம இது ஒரு அரை வட்டம், சரிதானா? அதாவது முழு வட்டம். இந்த முழு வட்டத்துல பாதியா எடுத்திருக்கிறேன். இது அரை வட்டம், அட்ட வடிவம். ஏற்கனவே சொன்னேன் சார் வட்டத்தை காமிக்கிறீங்களே, இல்லை வட்ட வடிவம். புரியுதா? ரைட். அப்போ முழு வட்டத்துக்கு என்ன வருது? சுற்றளவு 2πr. முழு வட்டத்துக்கு இந்த சுற்றளவு என்ன? 2πr. அப்ப அரை வட்டத்துக்கு என்ன வரும்? πr. அதான் போட்டிருக்கேன். அரை வட்டத்துக்கு என்ன வரும்? πr. இப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த ஆர பக்கங்கள் ஒன்று சேரும் மாதிரி இப்படி நான் இப்படி சேர்க்கிறேன். இப்படி அழகா இப்படி சேர்த்தோம்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா ஒரு உள்ளீடற்ற கூம்பு கிடைக்கிறது. உள்ளீடற்ற ஒரு கூம்பு கிடைக்கிறது. பாருங்க. அப்ப கீழே அதனுடைய பக்கம் பார்த்தீங்கன்னா வட்டம், அடிப்பக்கம் என்னவா இருக்கு? வட்டமாக இருக்கிறது. இது ஒரு வளைபரப்பு அப்படி ஆகுது. எதை ஒன்று சேர்த்திருக்கிறோம்? ஆர பக்கங்கள், வட்டத்தினுடைய ஆர பக்கங்களை ஒன்று, அந்த வட்டக்கோண பகுதியினுடைய ஆர பக்கங்களை ஒன்று சேர்த்தால் நமக்கு அழகான ஒரு கூம்பு கிடைக்கிறது. நேர்வட்ட கூம்பு. இது ரைட் சர்க்குலர் கோன். தமிழ்ல நேர்வட்ட கூம்பு. நேர்வட்ட கூம்பு. இந்த நேர்வட்ட கூம்பினுடைய எத்தனை பரப்பு இருக்கு பாருங்க. வளைந்த பரப்பு ஒன்று இருக்கு, வளைபரப்புன்னு சொல்றோம். ரைட்டா? அடுத்தது என்ன இருக்குது? ரெண்டாவது கீழே அடிப்பக்கம் இருக்கு. அடிப்பக்கம் எப்படி இருக்கு? வட்டம். எனவே அதை நம்ம πr ஸ்கொயர் ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம். வட்டம். அப்ப வளைபரப்பு என்ன சார் வரும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க πr வந்துருச்சு. அதை அப்படியே எழுதிக்கோங்க. πr எழுதியாச்சு. அப்புறம் என்னது? இந்த ஸ்லாண்ட் ஹைட். இது எல், இது ஹெச், இது ஆர். ஸோ இந்த பகுதியை நம்ம பார்க்கின்ற பொழுது அது சாய் உயரத்தால, அங்க உயரத்தால பெருக்கணும் இல்லையா? உருளையை பொறுத்தளவுக்கு எதால பெருக்கணும்? அதே உயரம். இங்க ஸ்லாண்ட் ஹைட்டால பெருக்குறீங்க. ஸோ πrl சதுர அலகுகள். நல்லா புரிஞ்சுதா? இது ஒண்ணுதான் புதுசா படிக்கிறோம். πr தான். அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. ஸ்லாண்ட் ஹைட். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும்னா கிடைப்பது மொத்த பரப்பு. மொத்த பரப்பு என்ன அப்படின்னா πr ஸ்கொயர். இதுக்கு ஒரு πrl. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை அப்படியே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை சார் நான் பொதுவானதை எடுத்து எழுதணும் அப்படின்னா இங்கே ஒரு πr இருக்கு, இங்கே ஒரு πr இருக்குது. ரெண்டையும் வெளியில நம்ம அது வச்சுட்டு மீதி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இருக்கிறது. இங்கே மிச்சம் என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர்ல ஒரு ஆர் இருக்கிறது. இத்தனை சதுர அலகுகள் என கிடைக்கிறது. இன்றைக்கு கூம்புல நாம அதனுடைய பரப்பளவுகளை பார்த்துவிட்டோம். மற்றபடி அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். நன்றி. Thank you for watching Math with Einstein. Kindly share and subscribe it.